ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் புதுசாக என்ன வீடியோ நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுறாங்க. சரி, இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 11th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸுக்கு வேணால் ஒரு மாடல் கொஸ்டின் பார்க்குறோம் நம்மளோட யூடியூப் சேனல் சார்பாகவும். லாஸ்ட் மினிட் எப்படி பாஸ் பண்ணுறது, எப்படி ஒரு மேக்ஸ் ஆவரேஜ் மார்க் 55 மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அல்லது ஆவரேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா, ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க. படித்தா போதுமா சார்? 100% வருமா கேட்டிங்கன்னா கம்பல்சரி வரும்பா. ஸோ ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சென்டம் எடுக்கணும் சார், ஆவரேஜ் மார்க்கும் ஒரு 60 மார்க் அப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு ஹவு டு எப்படி சென்டம் எடுக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ அதை போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டு தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதிலே பார்த்துக்கலாம். அண்டு என்ன சார் ரொம்ப நாளாக வாய்ஸ் போடாமலே வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லைப்பா. ஸோ ஆல்ரெடி நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஓகே, பிஸி ஆகிட்டேன்னா ஸோ எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ இருந்தாலும் அதனால தான் நான் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கூட பார்த்துருந்தீங்கன்னா தமிழில் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படி எடுப்பேன் அண்டு எப்படி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணுறது எல்லாமே உங்களாண்ட தெளிவாக எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு, ஸோ நானே தான் தமிழுக்கு ரெடி பண்ணுறதுலேருந்து வீடியோக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்ஸ், பிடிஎஃப்பில் லிங்க் அப்லோட் பண்ணுறது, அதோட நம்மளுடைய வெப்சைட்டில் பிடிஎஃப் ஆட் பண்ணுறது அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நானே பார்க்குறதுனால ஸோ எனக்கும் நிறைய ப்ராப்ளம் ஆகுது. ஸோ ஓகேவா? ஸோ எனக்கு பாடியில் நிறைய ப்ராப்ளம் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் ஒர்க் பண்ணுறதுனால ஸோ அதை குறைக்கிறதுக்காக தான் ஒரு சில டைமில் ஆகுதுனா வாய்ஸ் போடாமலே வீடியோ போடுறதாகிறது. ஸோ அதனால் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. ஸோ ஜஸ்ட்டு நான் வாய்ஸ் போட்டாலும் சரி போடாதாலும் சரி, ஸோ நீங்கள் கண்டினியூஸாக நான் அதில் டிஸ்பிளே வீடியோவில் என்ன தெரியுதோ ஸோ அதை மட்டும் தமிழில் ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? அப்படி எதனா தமிழில் விட்டுருந்தால் ஜஸ்ட்டு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் மட்டும் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நான் மியூட் பண்ணிட்டு நான் அப்படியே ஜஸ்ட்டு உங்களுக்கு வாய்ஸ் மட்டும் வீடியோ மட்டும் ப்ளே பண்ணுற மாதிரி காமிச்சிடுறேன். ஓகேவா? சரி, வாங்க பார்த்துருவோம். ஸோ இந்த அண்ட் தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சரி, மாடல் கொஷின் பேப்பராக இருந்தாலும் சரி, ஸோ அதில் எதுனா நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி நோப்பா. ஓகேவா? ஐ வில் ப்ராமிஸ் யூ, நான் எந்த செயல் செஞ்சாலும் அதை தெளிவாகவும் ஒரு வாட்டி இல்லாமல் 3 வாட்டி செக் பண்ணிவிட்டு தான் நான் வீடியோவும் போடுவேன். ஓகேவா? ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் உண்மையான விஷயத்தையும் வரக்கூடிய கொஷின்ஸை தான் தரணும் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அந்த காரணத்துக்காக தான் நான் இது பண்ணுறேன். ஓகே, ஸோ அதனால தான் 10th தமிழ், 11th தமிழ், 11th இங்கிலீஷு, 12th தமிழ், 12th இங்கிலீஷ், என்னால் 12th இங்கிலீஷ் மட்டும் என்னால் மாடல் கொஷின் பேப்பர் ரெடி பண்ண முடிஞ்சுது, வீடியோ போட முடியல. ஓகேவா? ஸோ இது ஓகே. ஸோ அதனால தான் 10th தமிழ் கூட அவ்வளோ நான் வீடியோ போட முடியல. ஏன்னா நம்ம அனலைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டால் தான் அது எனக்கும் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் வந்ததுன்னு எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக வீடியோ இதுக்கப்புறமும் வரும்பா. பட் வாய்ஸ் இல்லாமல் வரத்துக்கு மேபி சான்ஸ் இருக்கலாம். ஸோ ஓகேவா? ஏன்னா நான் டக்குன்னு வீடியோ போடணுன்னா வாய்ஸ் இல்லாமல் மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் எந்த ப்ராப்ளம் ஆகாது. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது வரைக்கும் எப்படி உங்களுக்கு நான் சொல்கிற மாரி எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்றத வீடியோவில் சொல்லணும். அதே மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின்ஸ் மட்டும் நான் உங்களுக்காக ஃபுல்லி அனலைஸ் பண்ணி தான் நான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ தமிழ்லலாம் நான் இப்போது சரி பிஸியாக ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இது பண்ணுறேன். ஓகேவா? பட் உள்ளே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அனைத்தும் உண்மையாக தான் வரும்.
ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே அனைத்து சப்ஜெக்ட்டுக்கான 10th 11th 12th ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டுக்காக ஸோ நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடிய குரூப் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அனைத்து சப்ஜெக்ட்டுக்குமே போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் பார்க்கலனா ஸோ இது வரைக்கும் ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 10, 11, 12 ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஃப் எலி குவார்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு எடிங் போட்டிருப்பேன். ஸோ ஆஃப் எலிக்கும் ஸோ அதிலே அப்டேட் பண்ணேன். ஓகேவா? ஸோ தயவுசெய்து வந்தோன்னா வாட்ஸ்அப் சேனல் ஷேர் பண்ண சாரி ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ எதனால் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் தான் வந்தோம்னா நான் பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணேன். ஸோ வெப்சைட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா வெப்சைட்லேயே உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதிலே வந்தோம்னா உங்களுக்கு பிடிஎஃப் டேரெக்டாக ஷேர் பண்ணும்போது நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ரொம்ப லென்த்தாக பேசணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் தெளிவாக. ஸோ இதை 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமன், அதாவது ஓல்டு டிஸ்ட்ரிக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து காமன் குவார்டர்லி எக்ஸாம் 2025 2026 ஒரு மாடல் கொஷின் பேப்பரும் அண்டு லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் ஹவு டு எப்படி ஈஸியாக எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 3 hours உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 70. ஸோ பார்ட் ஏல வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஸோ 1 மார்க் கேட்பாங்க, 15 1 மார்க் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 15 1 மார்க்கும் நான் இங்கே அப்படியே லைட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, நான் கொஷின் நம்பர் 1 மார்க்கான கொஷின் நம்பர் மட்டும் போடல, பட் ஆப்ஷனோட தான் கொடுத்துக்கிறேன். ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ இதோடைய யார் நீங்கள் 1 மார்க்லாம் படித்து முடிச்சிட்டேன் சார் அப்படின்றாங்களே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படி உண்மையாகவே படித்து முடிச்சிட்டிங்கன்னா 1 மார்க்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல அட்லீஸ்ட் எதனா ஒரு மாணவராவது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாக வந்து 1 மார்க் வச்சுருப்பான். ஸோ அப்படி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸோ இப்போது அதாவது 1 மார்க்கான கொஷின்ஸ் வந்து வீடியோவில் பார்க்குற அதுக்கான ஆன்சரை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 1 மார்க்கான ஆன்சரும். ஓகேவா? ஸோ அப்படியே பார்த்துனே வாங்க. ஸோ நான் அப்படியே 2 மார்க்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சார், இது ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான்ப்பா. ஸோ அதாவது பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் பி வந்து ஆன்சர் எனி 6 கொஷின்ஸ். மொத்தம் உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் மேக்ஸிமம் அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அவங்களே வந்து கொஷின் பேப்பரும் ரெடி பண்ணுவாங்க. அதனால் அவங்க எவ்வளோ லெசன் நடத்தி முடிச்சுக்கிறாங்களோ ஸோ அதை விட இப்போ கவர்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போது தமிழில் ஃபஸ்ட்டு 3 இயர் குவார்டர்லி எக்ஸாம் அப்படின்னா அதை விட ப்ரைவேட் ஸ்கூலில் நான் 4th இயர் வரைக்கும் எடுத்தாச்சு. அதனால் நம்ம 4th இயர் வரைக்கும் அப்படி வைப்பாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் ப்ரைவேட் ஸ்கூலில். ஸோ நானே நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்துக்கிறேன். ஸோ அதனால் ஒரு சில சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நானே எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அது இந்த காரணத்துக்காக தான். ஸோ நிறைய பேர் வந்து எதனால் ஏன் சார் போர்ஷன்ஸ் தெரியலையா சார் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதனாலலாம் இல்லைப்பா. ஸோ போர்ஷன்ஸ் தெரியாமல் கொடுத்துருந்தாலும் எப்படி அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நானும் கரெக்டாக கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அதுக்காக தான். ஓகே, நான் சொல்லிடுறேன். இந்த தகவலை நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். பரவாயில்ல, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பட் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இட்ஸ் ஓகே. இப்போ கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து 24 கேட்பாங்க. ஸோ 6 கொஷின் 2 மார்க்கில். டிஃபைன் ப்ரைசன் அண்ட் அக்யூரசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு டு யூ டிடியூஸ் தட் 2 vectors are perpendicular? வாட் இஸ் நாட் யூனிஃபார்ம் circular motions to objects? இது வந்து ப்ராப்ளம்ஸு. when a body is moving circular path, what happens a linear momentum? why? give any 2 example for turkey in day to day life. ஸோ இது யூனிட் 3 இது. ஓகேவா? அதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டிஃபைன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்ஸ். ஸோ இது லாஸ்ட்டு வந்து 24வது கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்துங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இந்த கொஷின்ஸே கேட்கறது வாய்ப்பு இருக்குது. பார்ட் 6 ஆன்சர் எனி 6 கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 31 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஷின்ஸ். 3 மார்க் பார்த்துரும். ட்ரையாங்கல் மெத்தட்,
a car moving is problem and derive the expression for centripetal and acceleration, define 1 Newton and mention in dimensional formula, write various types of potential energy, explain the formula, state and prove the parallel theorem and perpendicular axis theorem for the same. அதோட ப்ராப்ளம்ஸ் பார்த்துங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் perpendicular axis theorem, discuss the important features of the law of gravitation, part D, answer all the questions, 5 mark, very important. So what do you mean propagation of errors, explain the propagation of errors, addition and multiplications. ஆர் இதில் மொத்தம் உங்களுக்கு 10 5 மார்க் இருக்கும். ஓகேவா, நீங்கள் அந்த 10 5 மார்க்குமே நீங்கள் கம்பல்சரி படிச்சிங்கன்னா ஓகேவா, கம்பல்சரி நீங்கள் படிச்சுன்னா 3 5 மார்க் நீங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, மீதி 2 மார்க் 2 5 மார்க் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ஆல்ரெடி நம்ம 70க்கு 70 எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, சாரி, இப்போ சின்ன இது வச்சு இருங்க வரேன். ஓகேவா, ஸோ அதனால் தயவுசெய்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலாரும் அடுத்து மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸு, புல்ட் ஃபயர்டு, அது எனி 3 எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் எனர்ஜி, அதோட எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் ஜி வித் டெப்த்து எர்த் சர்ஃபேஸ் 6th லெசனில் வரக்கூடியது. கிராவிட்டி ஆஃப் எஸ் irregularly shaped lamina, derive the expressions, derive the expressions for derive the expression moment of inertia of a rod. ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ராடு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு இது கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இதிலே 3 டீட்டெயில் அந்த லெசன் பர்டிகுலர் லெசனில் மட்டும் இந்த 5 மார்க் 3மே லைன் பை லைனாக வரும். ஓகேவா, ஸோ இந்த 3 5 மார்க்கும் கம்பல்சரி படிச்சுங்க. ஓகேவா, ஸோ இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த லெசனில் கம்பல்சரி ஒரு 5 மார்க் வரும். ஸோ அந்த 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ராடு கேட்பாங்க, பர்பண்டிகுலர் ராடு. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இதேமாரி இன்னொரு 5 மார்க்கு சேம் மெத்தடில் இருக்கும். ஸோ அந்த 5 மார்க் கேட்பாங்க, அதாவது இந்த இடத்துல மட்டும். ஓகேவா, ஸோ இந்த 3 கொஷின்லேருந்து ஒரு 5 மார்க் கேட்டுருவாங்க. ஸோ அதனால் இது பண்ணுறேன். இதை ப்ரிஃபர்டு பண்ணதும் நம்ம தான். ஓகேவா, அதை ப்ரிஃபர்டு பண்ணதான் நான் ஈஸி எஜுகேஷன் டிப்ஸ் சேனல். ஸோ இது வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ்லாம் சொன்னக்கூடிய கொஷின்ஸ் தான் நானும் ஒரு மாடல் கொஷின் பேப்பராக ரெடி பண்ணிக்கிறேன். அண்டு ஹவு டு எப்படி பாஸ், இது வரைக்கும் படித்தா 55 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கம்பல்சரி ஸ்கோர் பண்ணலாம். அண்டு ப்ளஸ் நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாம் வரக்கூடிய போர்ஷன்ஸ்க்கான இப்போ 1 மார்க்கு வித் புக் பேக் முதல்ல ஃபுல்லி தரவாக இருக்கணும். அண்ட் புக் இன்சைடு மேக்ஸிமம் கிரியேட்டிவ் 1 மார்க் வந்து டியூனோ அப்படின்றதில் தான் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ டியூனோவில் அந்த இப்போ ஜூலோடைய யூனிட் என்ன, ஜூலோடைய வேல்யூ என்ன அப்படின்றது தான் அந்தமாரி தான் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அதிலேருந்து நீங்கள் பார்த்தாலே போதும். ஓகே, ஸோ 11th தானே, ஸோ அந்த அளவுக்கு இது குவார்ட்டர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 13 1 மார்க் புக் பேக்லேருந்து கேட்பாங்க. ஸோ 2 1 மார்க் வேணா இன்சைடு கேட்கலாம். ஓகேவா, அண்டு சார் நான் சென்டம் எடுக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு போய்டுங்கப்பா. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் பார்த்தாலே போதும். ஓகேவா, ஸோ இது கொஷின் பேப்பரில் இருக்குது மொத்தம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்டு இது மாடல் கொஷின் பேப்பரும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, அண்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன உங்களுக்கு டவுட்டு, வெயிட்டேஜ் ஆஃப் சாப்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 இது 3ம் நீங்கள் ஸ்லோனாக ஜஸ்ட்டு பாஸ் பண்ண நினச்சிங்கன்னா முதல்ல குவார்ட்டர்லி எக்ஸாம் போர்ஷனுக்கான ஃபுல் 1 மார்க்கும் தரவாயிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர் இருக்கக்கூடிய நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்டு யுவர் டீச்சர்ஸ் எதனா லாஸ்ட் மினிட்ல எதனா சொன்னாங்கன்னா அதையும் படிச்சுங்க. அண்ட் நான் இந்த லாஸ்ட்டு 10 5 மார்க்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 10 5 மார்க்கில் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 3 லெசனில் வரக்கூடியது மட்டும் வச்சுங்க. அண்டு பேரலல் ஆக்சிஸ், பர்பண்டிகுலர் ஆக்சிஸ், இந்த இதுவெல்லாம் வந்து பார்த்தோன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ அதையும் பார்த்துங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு இல்லை. ஸோ
ஆவரேஜ் மார்க் எடுக்கக்கூடியவங்க நீங்கள் கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்துங்க அண்டு சென்டம் எடுக்கக்கூடியவங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி, ஸோ பயாலஜி, பயோபாட்டனி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கான அனைத்து மாடல் கொஷின் பேப்பரும் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பரும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, 98% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வரேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.